அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை சிறுபான்மை மக்களை கண்ணை இமைகாப்பது போல காத்தோம். என்ன நாங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டா அதனால நாங்க இஸ்லாமியர்களை பாதுகாக்க மாட்டோம். எவ்வளவு பொய் சிந்திச்சு பாருங்க. கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பது போல் அதிமுக காக்கும் என்று சொல்கிறார். இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதிமுக என்ற கட்சி பாஜகவினுடைய கொத்தடிமை கூட்டமா மாறி போயிருக்கு. அடிப்படை மனசாட்சி இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் சில நிர்வாகிகளுமே வெளிப்படையாக புலம்புறாங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இப்படி ஒரு நிலைமைகளை அதிமுகவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் பழனிசாமி. பேருக்கு தான் கூட்டணி, ஆனா திமுகவும் காங்கிரசும் கூட்டணின்னு சொல்லிக்கிட்டே சில தொகுதிகளில் ஒருத்தர் எதிர்த்து நிற்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் திமுக காங்கிரஸ் குழப்ப அணியா தான் இருக்குது. புதுச்சேரியிலையும் அதே மாதிரி குழம்பி போன அணியா தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு கூட்டணி இருக்கே, அதான் என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் சேர்ந்த கூட்டணி. அது சேர்ந்த கூட்டணி எல்லாம் இல்ல, சேர்ந்து இருக்க முடியாம சோர்ந்து போன கூட்டணி. தாவேகா தலைமையில் ஒரு அணி அமைந்திருந்தால், பலமான கூட்டணி அமைந்திருந்தால் அது போட்டியாக இருக்கும்னு நான் முன்னே சொல்லியிருக்கேன். ஆனால் தாவேகாவை பொறுத்தவரை திரு விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்தியது போல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதுதான். அது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு உறுதியாக பாதிப்பை ஏற்படுத்தும். கத்திரிக்காய் மலிஞ்சா கடத்துறது தான் வந்தாகும். எல்லாம் 23 எலெக்ஷனு, 4 கவுண்டிங்கு, செல்வாக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிய போகுது. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க போறது வாய்ப்பு இருக்காது. ஒரு யுத்த களத்துல முன்னோக்கி போறோங்கிறது ஒரு ராஜதந்திரம்னா, ஒரு ஸ்டெப் பின்வாங்கிறது ஒரு ராஜதந்திரம் தான். எந்த யுத்த களத்திலும் பின்வாங்குதல் இல்லாமல் முன்னோக்கி பாய முடியாது. சட்டமன்றத்திலும் இருப்பது நல்லது, அப்படிதான் நினைச்சேன். அவ்வளவுதான். சட்டமன்றத்திலும் இருப்பது நல்லது, அவ்வளவுதான் என்னுடைய எண்ணம். இதுல யாருடைய இன்ஃபுளுன்ஸும் கிடையாது. ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன யாரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது. நீங்க எதிர்கட்சியா இருக்கிறீங்க, மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தா தான் உங்க கட்சி மதிப்பாங்க. பல முறை சொன்ன கேட்கல. இப்ப நிலைமை என்ன? கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2021 கொடுக்கப்பட்ட இடத்தை விட ஒரு இடம் குறைவு. விடுதலை சிறுத்தைக்கு கேட்ட இடம் கிடைக்கல. பாஜகவை நேரடியா வந்தா நம்ம நாட்டுக்குள்ள நீங்க நுழைய விட மாட்டோம் அப்படின்னு அதிமுகங்கிற போர்வையை போட்டுக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வர பாக்குது. தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிப்போவா? நிச்சயம் அனுமதிக்க கூடாது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல தோல்வி கொடுத்திருக்கிறோம், 10 தோல்வி கொடுத்திருக்கிறோம். இந்த தேர்தலோட 10 தோல்வி பழனிசாமிய மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் இந்த சட்டமன்ற தேர்தல். பிஜேபின்னு ஒரு பெரிய வாஷிங் மெஷின் இருக்கு. அது நிஜமாவே வாஷிங் மெஷின் தாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல்ல ஃப்ரிட்ஜ் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு. அவர் வாஷிங் மெஷின் கொடுக்கறேன்னு சொல்லிருக்கலாம். ஏன்னா அந்த கூட்டணிக்கு அதுதான் சரியா இருந்திருக்கும். என்னோட பூர்வீகம் பழனி, அம்மாவோட பூர்வீகம் திருச்சி. நான் பிறந்தது, அப்பா கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தாலும் நான் பிறந்தது ஈரோடு, நான் வளர்ந்தது கோயம்புத்தூர், நான் பொழப்பு நடத்தினது சென்னை, இப்ப வந்திருக்கிறது மதுரை. நான் என்னோட சொந்த ஊர்ல எது சொல்லுவீங்க? தமிழ்நாடு தான் என் ஊர். தமிழ்நாடு தான் மதுரை இருக்கு. ஸோ மதுரையும் என்னோட ஊர். இனிமேல் மதுரை தான் என் ஊர். திமுகவுக்கு உதயசூரியனுக்கு போட்டீர்கள், அதிமுக ரெட்டலைக்கு போட்டீர்கள், தாமரைக்கு போட்டீர்கள், கைச்சிலத்துக்கு போட்டீர்கள். அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். முதல் முறையாக விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி நீங்களும் வெற்றி அடையுங்கள். எங்கள் வெற்றி உங்களின் வெற்றி.